ஜெபமாலை தியான மையத்தின் ஜெப உறவுகளே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கு முன் தயாரிப்பாகிய இந்த 6வது நவநாளில் தூய ஆவியானவர் நம்மை அழைத்து ஒருங்கிணைத்து இறை வல்லமையை உணர்ந்து கொள்ள வழிகாட்டுகிறார். அதை நம் உள்ளங்களில் உணர இந்த பாடலை நம் உள்ளத்திலே ஒலிக்கச் செய்வோம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஆவியானவரே, உமது ஒளியிலே நாங்கள் பயணிக்க இந்த நாளிலே, இந்த இறை வேண்டலிலே நிலைத்து நிற்க எங்கள் உள்ளங்களையும் செயல்களையும் உறுதிப்படுத்துவீராக. ஆமென். இன்றைய வாசக பகுதி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை சொற்றொடர் 2. யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நவநாள் ஜெபம். ஓ உலகாள் வேந்தே, மானிடரின் அலாதி அன்பே, வாழ்வின் மூளைக்கல்லே, ஈரையும் ஒன்று செய்வோனே, வாராய் மண்ணினின்று உருவான மானிடனை ஈடேற்றாய். இறை இயேசுவில் அன்பிற்குரிய இறை மக்களே, ஓ உலகாள் வேந்தே என்ற வார்த்தையில் இன்றைய நவநாளின் மைய பகுதி அமைந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு அரசராக உதித்தார், அரசராக பிறந்தார். அந்த வார்த்தையை தான் இன்றைய வாசக பகுதியாக நாம் தியானித்திருக்கிறோம். 3 ஞானிகள் ஏரோது அரசனிடமே சென்று, யூதரின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம். ஓ உலகாளும் வேந்தன், யூதருக்கு மட்டும் அரசராக பிறந்திருக்கிறவர் அல்ல, மாறாக உலகத்திற்கே அவர் அரசராக மாற்றப்பட்டார் அவருடைய பணி வாழ்வின் காரணமாக. இயேசு இவ்வுலகிலே பிறந்து பணி செய்து பாடுபட்டு இறந்து உயிர்த்த பிற்பாடு அவர் உலகாளும் வேந்தனாக நிறைவை வெளிப்படுத்துகின்றார். அதைத்தான் அதே மத்தேயு நற்செய்தியிலே இறுதி பகுதியிலே தன் சீடர்களை அழைத்து சொன்ன வார்த்தை. மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 18, 19, 20 இந்த வார்த்தைகளை ஆண்டவரே வெளிப்படுத்துகிறார். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரம் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களிடத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த வாசக பகுதியின் வழியாக நாம் உணர்ந்து கொள்வது, யூதரின் அரசராக பிறந்திருக்க எங்கே என்ற கேள்வியோடு துவங்கப்பட்ட இந்த நற்செய்தி பகுதி இறுதியிலே தன் சீடர்களை அழைத்து, உலகின் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிற ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். உலகாளும் வேந்தனாக, கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாக, சாட்சிய வாழ்வு வாழக்கூடிய சீடத்துவ வாழ்க்கைக்கு ஆண்டவர் அடித்தளம் விடுகின்றார். எனவே அந்த உலகாளும் வேந்தே என்ற வார்த்தையை நாம் உதிர்க்கும் பொழுது, ஆண்டவர் என்னை மீட்டுக் கொண்டார், என் கடந்த கால வாழ்க்கையிலிருந்து,
கசப்பான அனுபவங்களிலிருந்து, என்னுடைய கண்ணீர்களிலிருந்து, என்னுடைய போராட்டங்களிலிருந்து, என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து, என்னுடைய வேதனைகளிலிருந்து, என்னுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து, என்னுடைய பொருளாதார தடைகளிலிருந்து, என்னுடைய உறவுகள் சிக்கலிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து இதோ என்னை உலகாலும் வேந்தனாக உருமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று உணர்ந்தோம் என்றால் அதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய இந்த மைய கருத்தாக. உலகாலும் வேந்தன் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறார், என்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். எனவே ஆண்டவரின் பக்கம் இருக்க யார் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்ற விசுவாசத்திலே வளர்வோம். அந்த விசுவாச வாழ்க்கையிலே வளர இந்த இறை செய்தியை இந்த நவநாளின் மைய கருத்தோடு ஒப்பிட்டு இதோ ஆண்டவர் நம்மை ஆள, ஆவியானவர் நம்மை அபிஷேகம் செய்ய நம்மையே ஒப்பு கொடுத்து இந்த இறை செயலின் வழியாக, இறைவா எங்களுடைய கடந்த வாழ்க்கை அல்ல, எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை அல்ல, நிகழ்கால வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதுமே உம்மோடு இணைந்திருக்கவும் உமது வல்லமை எம்மேல் நிலடவும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நிகழ்விலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஈடேற்றம் பெற எங்களுக்கு அருளைத்தாரும் என்று சொல்லி இந்த இறை செயலை நமது வாழ்க்கையிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, உமது மேலான நன்மைத்தனத்தில் நாங்கள் நாளும் வளர எங்களுக்கு அருளையும் வல்லமையும் எங்களை வாழ்க்கையிலே உணரச் செய்து வெளிப்படுத்துவீராக. இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.